விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சாகுபடி எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாற்று நடவு செய்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாற்று நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல 5 கலப்பையில் 2லேருந்து 3 டைம் உழவு பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ரொட்டவேட்டரில் ஒரு 2 உழவு பண்ணிக்கோங்க. மக்கி தொழு உரம் போட்டு கடைசி உழவு ரொட்டவேட்டரில் ஓட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டவேட்டரில் ஓட்டுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் ட்ரிப் லைனை போட்டு அப்படியே நீங்கள் நாற்று நடவு செய்யலாம். அல்லது இந்த மாதிரி பார்கள் போட்டு நேரடியாக நீர்ப்பாசனம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பார்கள் போட்டு நீங்கள் நாற்று நடவு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக நாற்றுகள் நடுவும் போது ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 அடிக்கு ஒரு நாற்று அப்படிங்கிற விதத்தில் நட்டுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் நீங்கள் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைப்பட்ட கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் லைன்கள் அமைச்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி கேப் விட்டீங்க அப்படின்னா தான் இந்த செடிகள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் செடிகளுக்கு நடுவில் நடந்து காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த மாதிரி நேரடி நீர்ப்பாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை தண்ணி நீங்கள் பாய்ச்சினா போதும். அடுத்தபடியாக நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் நடவு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் நீர்ப்பாசனம் செய்கிற மாதிரி இருக்கும். நாற்று நட்டு ஒரு 8லேருந்து 10 நாளைக்கு அப்புறம் ஃபுல்லாக களைகள் வர ஆரம்பிச்சுக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த களைகளை மட்டும் கொத்தி எடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி நடவு செஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து செடிக்கு நம்ம மண் அணைக்கணும். அதாவது அடி உரம் போட்டு நாம் மண் அணைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செடிக்கு மண் அணைக்கும் போது என்ன உரம் போட்டு மண் அணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வகையான உரத்தை கலந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதாவது வேப்ப முன்னாக்கு, டிஏபி, IPL 20/20 அப்படிங்கிற உரம் நீங்கள் போடலாம். அல்லது நீங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது தக்காளி செடிக்கு தேவையான அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான உரங்களை கூட நீங்கள் இதோட கலந்து அந்த செடிக்கு பக்கத்தில் வேர்கட்டை போட்டு நீங்கள் இந்த மாதிரி மண் அணைச்சி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி செடிக்கு மண் அணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செடியோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட தண்டு பகுதியிலேருந்து நல்லாவே வேர் இறங்கும். அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா தடிமனாக மண் அணைச்சிக்கோங்க. அடுத்தபடியாக தக்காளி செடிக்கு இந்த மாதிரி மண் அணைச்சதுக்கு அப்புறமா 20லேருந்து 25வது நாளில் இந்த மாதிரி குச்சிகளை நட ஆரம்பிச்சுக்கணும். இந்த மாதிரி குச்சிகளை அடிப்பக்கம் கூர் சீவிட்டு நீங்கள் கடப்பாறையில் குழி போட்டு, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5 செடிக்கு ஒரு குச்சி அப்படிங்கிற விதத்தில் நடலாம். அதிகபட்சமாக ஒரு 8 செடிக்கு ஒரு குச்சி அப்படிங்கிற விதத்துலையும் நீங்கள் நட்டுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கேப் விட்டு நடாதீங்க. ஒரு 8 செடிக்கு ஒரு குச்சி அப்படிங்கிற விதத்தில் லைனில் நட்டு நீங்கள் டொயின் இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குச்சி நட்டதுக்கப்புறமா மேலே பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த பச்சை டொயின் அல்லது கம்பியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு குச்சியும் இணைச்சி நீங்கள் ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டே கம்பி அடித்து நீங்கள் ஒவ்வொரு லைனையும் தனித்தனியாக இழுத்து கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டே அடித்து கட்டினீங்க அப்படின்னா தான் அந்த குச்சி ஸ்ட்ராங்காக நிற்கும். எந்த பக்கமும் சாயாமல் ஸ்டேபிளாக நிற்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டே அடித்து இழுத்து கட்டிக்கோங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு டொயின் கட்டியிருக்கோம். மேலே ஒரு பச்சை கலர் டொயினும் கீழே ஒரு சாதாரண ஒரு நார்மல் டொயினும் 2 இதாக கட்டியிருக்கோம். அதாவது செடியோட காய் அதிகமாக பிடிச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் தாங்காது. அதனால் இந்த மாதிரி 2 அடுக்காக நீங்கள் டொயின் கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி டொயின் கட்டுறதுக்கப்புறம் ஒரு 25லேருந்து 30வது நாள் இந்த மாதிரி சரடு கட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம முன்ன போட்ட அந்த உரம் மற்றும் அந்த மண் அணைச்சதுனால செடியோட வளர்ச்சி நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்க கிளைகள் எல்லாமே வரும். முதல்ல ஒவ்வொரு கிளையாக செடி வளர வளர இந்த மாதிரி சரடு கட்டிக்கிட்டே இருக்கணும். நிறைய பக்க கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கிளைகளுக்கும் சேர்த்து நீங்கள் சரடு கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தக்காளி செடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 சரடு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக எல்லா கிளைகளையும் இழுத்து நீங்கள் சரடில் கட்டினீங்க அப்படின்னா தான் அந்த தக்காளி காயோட வெயிட்னால அந்த செடி கிளை முறிஞ்சு விழுவாமல் இருக்கும். ஒரு டைம் சரடு கட்டி திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்ப பார்த்தீங்கன்னா நிறைய புதிய கிளைகள் வளர்ந்துருக்கும். அதையும் நீங்கள் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் சரடு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா காய் பிடிக்க அதுக்கு அந்த காய் பிடிக்க செடி உடஞ்சி விழுவாத அளவுக்கு நீங்கள் சரடு கட்டிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி தக்காளி செடியில் அதிகப்படியான பூக்கள் எடுக்கும். ஆனால் சில பூக்கள் கருகி போயிடும், முழுசாக காயாக மாறாது. தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45லேருந்து 50வது நாள் அந்த ஸ்டேஜில் அதாவது பூ பிஞ்சுகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் நிறைய நோய்கள் வரும். அதாவது இலை சுருட்டல் நோய், இலைப்புள்ளி நோய், அல்லது அந்த புழுக்கள், அதாவது காயை டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த புழுக்கள், அப்புறம் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி,
அப்புறம் அந்த பூக்கள் வந்து கருகி கொட்டி போயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 45லேருந்து 50வது நாள் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய செடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது கூடவே செடியோட வளர்ச்சி மற்றும் பூ பிஞ்சின்லாம் நிற்கிறதுக்கான மருந்தை வந்து கலந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நல்ல தரமான தக்காளி காய் வந்து கிடைக்கும். அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பார்க்குறது 70வது நாள், அதாவது நல்ல பழங்கள் எல்லாம் திரண்டு நல்ல காய் வந்து கனிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது தக்காளி பழம் வந்து நல்லா பெருசாக முற்றிய நிலையில் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிச்சு. 70வது நாள் 75வது நாள்லாம் நாங்கள் வந்து முதல் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 75வது நாள் நல்லா அங்கோன்னு இங்கோனா அந்த சிவப்பு கலரில் பழம் பழுத்து இருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அடுத்து இந்த மாதிரி நல்ல தக்காளி பழங்கள்லாம் பழுக்க ஆரம்பிக்கும் போது பழைய ஈக்களோட பிரச்சனை வந்து வரும். அதாவது ஒரு குளவி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பழத்தில் ஓட்டை போட்டு அதோட முட்டைகளை வந்து அந்த பழத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறமா அந்த பழம் வந்து அப்படியே அழுகி போயிடும். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பெரும்பாலான இடத்துல வந்து இருக்குது. இந்த மாதிரியான பழைய ஈக்களோட பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயம் சார்ந்த கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளை ட்ராப்பை வந்து வாங்கி ஒரு ஏக்கராவுக்கு 2லேருந்து 3 ட்ராப் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த பழைய ஈக்களை வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து கட்டுப்படுத்திட முடியும். மொத்தமாக இந்த 40 சென்ட் நிலத்துக்கும் 4000 நாற்றுகள் வந்து நடவு செஞ்சுருக்கோம். மொத்தமாக இதில் வந்து இது வரைக்கும் எத்தனை பாக்ஸ் வந்து அறுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 சென்ட் நிலத்தில் இது வரைக்கும் 150 பாக்ஸ் வந்து தக்காளி அறுத்துருக்கோம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் 765, சிவம், சாகோ, சாகர் இந்த மாதிரி நிறைய வகையில் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் நடவு செஞ்சுருக்க ரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகோ அப்படிங்கிற வெரைட்டி தான் நடவு செஞ்சுருக்கோம். இந்த ரகம் வந்து வெயிலுக்கு நல்லா தாங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த ரகம் வந்து பெஸ்ட்டாகவே ஈல்டு வந்து கொடுக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.